ஆண்டுதோறும் பருவமழையின் போது சென்னை வெள்ளத்தில் தத்தளிப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதும் சதுப்பு நிலங்களில் கட்டுமானங்களை அமைப்பதும் முக்கிய காரணியாக உள்ளன. மழை நீரை இயற்கையாகவே உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் திறனுடையது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். ஆனால் தற்போது கட்டுமானங்கள் அங்கு அதிகரித்து விட்டதால் நீரை உறிஞ்சும் தன்மையை அது இழந்து வெள்ள பாதிப்பிற்கு வழிவகுப்பதாக கூறுகிறார் கடல் உயிரியலாளரான பாபு. இப்போது இந்த வாகனம் சாலையில் செல்வதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் ஒரு சதுப்பு நிலத்தின் மேல் சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2 துண்டுகளாக இருப்பதை பார்க்கலாம். இவற்றின் இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. வலது புறத்தில் பக்கிங்ஹாம் கால்வாயுடன் இணையும் சதுப்பு நிலம் பின்னர் வங்கக்கடலில் கலக்கும். வெள்ளத்தை தடுக்க ஈரநிலை பசுமை பூங்காவை நகரில் அமைப்பதும் பெரிய அளவில் உதவும். தமிழ்நாட்டின் முதல் ஈரநிலை பசுமை பூங்கா போரூரில் அமைந்துள்ளது. இந்த பூங்காவின் வடிவமைப்பு நீரோட்டத்தை மெதுவாக்கி மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படுவதை தணிக்கிறது. சிறிய அளவில் வடிவமைக்கப்பட்ட மேடுகள் இப்பகுதியின் தண்ணீர் இருப்பு திறனை அதிகரிக்கின்றன. இதனால் நீர் நிலத்திற்குள் உறிஞ்சப்பட்டு வெள்ளம் ஏற்படும் அபாயம் குறைகிறது. இது தவிர பருவமழையின் போது பக்கிங்ஹாம் கால்வாயும் வெள்ளத்தை தடுக்க முன்பு கை கொடுத்தது. ஆனால் தற்போது முறையான பராமரிப்பு இல்லாததும் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அதிகளவில் வளர்ந்துள்ளதாலும் பக்கிங்ஹாம் கால்வாய் வெறும் 30 சென்டிமீட்டர் மட்டுமே ஆழத்தை கொண்டுள்ளது. இயல்பாக இந்த கால்வாய் அதிகளவிலான தண்ணீரை உறிஞ்சி வங்கக்கடலுக்கு அனுப்பி வைக்கும். பக்கிங்ஹாம் கால்வாயை தூர்வாரி அதை விரிவாக்கம் செய்தால் இது ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே போல செயல்படும். தண்ணீரை வேகமாக இது கடத்த உதவும். மேக வெடிப்பு அல்லது மிக கனமழையின் போதும் கூட மிக குறுகிய நேரத்தில் வெள்ளம் வடிந்துவிடும்.